சலவை இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஒரு மேதை. இது மிகவும் எளிமையாக தோன்றினாலும் இதற்குள் நிறைய சாதுரியமான பொறியியல் உள்ளது. ஆரம்பத்தில் மேலேற்றுதல் சலவை இயந்திரங்கள் நடுவில் ஒரு கம்பி இருந்தது. இது தண்ணீர் மற்றும் துணிகளை தீவிரமாக அசைத்து சுத்தம் செய்யும். ஆனால் பல முறை துணிகள் சிக்கலாகி துணிகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். மேலும் நிறைய தண்ணீர் வீணாகும். அதனால் தான் அடுத்து முன்னேற்றுதல் சலவை இயந்திரம் வந்தது. அது அனைத்தையும் மாற்றியது முன்னேற்றுதல். தினம் கிடைமட்டமாக இருக்கும். மேலும் ஒரு முன்னேற்றுதல் சலவை இயந்திரத்தில் 2 ட்ரம்ஸ் உள்ளன. வெளிப்புற டிரம் மற்றும் உள்டிரம். வெளிப்புறம் தண்ணீரை சேமிக்கும். மேலும் நீங்கள் கதவை மூடிய பிறகுதான் தண்ணீர் உள்டிரமுக்குள் நுழையும். ஒரு காற்று அழுத்த சென்சார் எவ்வளவு தண்ணீர் தேவை என்பதை அளந்து தீர்மானிக்கிறது. அதன் பிறகு தண்ணீரை சூடாக்க ஒரு வெப்பமூட்டும் கம்பி உள்ளது. ஏனெனில் சூடான நீரில் சலவை தூள் சிறப்பாக செயல்படுகிறது. இப்போதுதான் உண்மையான வேலை தொடங்குகிறது. டிரம் சுழலும் போது அது துணிகளை மேலே பின்னர் கீழே போடுகிறது. இந்த மேல் நோக்கியும் கீழ் நோக்கியுமான உருளும் செயலான் துணிகளை சுத்தம் செய்கிறது. இது குறைவான பூமியம் படுத்துகிறது மற்றும் துணிகளின் மென்மையாக செயல்படுகிறது. சுழற்சி முடிந்ததும் ஒரு வடிகால் பம்ப் அழுக்கு நீரை வெளியேற்றுகிறது. பின்னர் சுழற்சி வருகிறது. இதில் டிரம் நிமிடத்திற்கு சுமார் 10 முறை சுழல்கிறது. இருப்பினும் இவ்வளவு அதிக வேக சுழலும் போது நிறைய அதிர்வுகள் உருவாகும். அதனால் தான் சலவை இயந்திரத்தில் உள்ள டிரம் கீழே மற்றும் மேல் பக்கங்களில் உள்ள சுருள் வில்லுகள் மூலம் தாங்கப்படுகிறது. மேலும் அதிர்வுகளை கட்டுப்பாட்டில் வைக்க கனமான கான்கிரீட் எடைகள் ஒன்று மேலே ஒன்று கீழே வைக்கப்படுகின்றன. இவை இல்லை என்றால் சலவை இயந்திரம் ஆடத் தொடங்கிவிடும். இந்த அதிக வேகத்தில் மையவை இலக்கு விசி துணிகள் இருந்து தண்ணீரை வெளியே இழுக்கிறது. அதனால் தான் உங்கள் துணிகள் கிட்டத்தட்ட